श्रीवेङ्कटाचलाधीशं श्रियाध्यासितवक्षसं श्रितचेतनमन्दारं श्रीनिवासमहं भजे। श्रीमते भूवराहाय नमः कृत्स्नावसुन्धरा उद्धृता येन पातालात् वासार्थं सर्वदेहिनां नमो यज्ञवराहाय कृष्णाय सतभाहवे नमस्ते वेदवेदान्त वपुषे विश्वरूपिणे भक्तवात्सल्यजलदे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् वेदशास्त्रप्रवक्तारं शान्तं सन्मार्गदर्शिनं सर्वेषां हितवक्तारं भट्टराजमहं भजे। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। सर्वेश्वरनाன பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பக்தாளுக்கெல்லாம் கிருப பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வரான். அவனுடைய உயர்வை பார்க்கணும்னா பரமபதத்தில் போய் பார்க்கணும். அவனுடைய அந்த சௌலபியம்னு சொல்லக்கூடிய நீர்மைங்கிற குணத்தை பார்க்கணும்னா பூலோகத்தை தான் பார்க்கணும்னா ஆழ்வார்களுடைய அனுபவம். பெருமாள் எவ்வளவு உயர்வானவர் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா பரமபதத்துக்கு போனா தெரிஞ்சுக்கலாமா. சனகாதி முனிவர்கள் சேவிக்க போகும்போது கூட ஜெயவிஜயாவை தடுத்து நிறுத்திவிட்டார். அதனால ஏற்பட்ட சாபத்தினால்தான் ராவண கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவத்தன்னு ஆசுரமான யோனியில பிறந்தால் அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்றது. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாயாரை தவிர்த்து யாரும் சுலபமா பகவானை பார்த்துட முடியாதான் பகவானுடைய அந்த உச்சம். அதனாலதான் அந்த ஸ்தானத்துக்கே பரமபதம் அப்படின்னு பரமம்னா இதற்கு மேல ஸ்தானம் கிடையாது. அதே மாதிரி அவருடைய சௌலபியத்தினுடைய பராகாஷ்டையை தெரிஞ்சுக்கணும்னா அர்ச்சாவதாரம் தான் சௌலபியத்தினுடைய பராகாஷ்டை. நம்மாவது பழத்தை நாம வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க மாட்டேங்குது. அவனுடைய அபிப்பிராயத்துக்கு விரோதமாக இருந்தா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்காது. ஆனா பகவான் நாம என்ன கொடுக்குறோமோ அதை சாதிக்கணும். என்ன நிவேதனம்னா அவன் திருமணம் பண்றது இல்லை, வீடு கொடுக்கறது இல்லை, நாம தான் நிவேதனம் ஏற்பாடு பண்றோம். மாலை எல்லாமே நாம என்ன சொல்றோமோ அதற்கு ஏற்றால் போல தன்னை பகவான். இது அர்ச்சாவதாரத்துடைய உச்சம். இந்த அவதாரம்னாலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவர் இறங்கி வரத்துக்கு தான் அவதாரம்னு பேர். அதுல அர்ச்சாவதாரத்துக்கு என்ன பெருமைன்னா பக்தால் இட்ட வழக்குக்கு கட்டுப்பட்டு இருக்கான். என்ன சொல்றோமோ அப்படியே கேட்பான். அதனாலதான் பெருமாளுக்கு சொன்னவண்ணம் செய்த பெருமாள்ங்கிறார். காஞ்சிபுரத்துல திருவக்காங்கிற பிரதேசத்துல பெருமாளுக்கு பேர் என்னன்னா சொன்னவண்ணம் செய்த பெருமாள். யதோக்தகாரி யதா உக்தகாரி. என்ன சொல்றோமோ சொன்னபடி இருப்பார். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா அந்த பகவானை அணுகக்கூடியதான பக்தி அப்படிங்கிறதான ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்துட்டே. ஆனால் நாம என்னென்னலாம் சொல்றோமோ சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுக்குறான் பகவான். அப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துல பல க்ஷேத்திரம், அப்படி உள்ள க்ஷேத்திரத்துல சில க்ஷேத்திரங்களை ஆருஷம், திவ்யம், பௌராணம், மானுஷீகம் இப்படி எல்லாம் பிரிக்கிறார். அது உயர்ந்தது ஸ்வயம் வியக்தம்னு பேர். ஸ்வயம் வியக்தம்னா ஸ்வயம் தானாக வியக்தம் தோன்றியது. தானாகவே தோன்றின க்ஷேத்திரத்துக்கு ஸ்வயம் வியக்தம்னு பேரு. அதுல ரிஷிகள்னால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட க்ஷேத்திரத்துக்கு ஆருஷம்னு பேரு. மனிதர்களால் கட்டப்பட்ட கோவிலுக்கு மானுஷம்னு பேரு. தேவை பிரதிஷ்டிதம் திவ்யம், தேவர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள், இந்திரன் பூஜை பண்ணப்பட்ட பெருமாள், பிரம்மா பூஜை பண்ண பெருமாள் இப்படிலாம் சொல்லுவா. அது மாதிரி இருக்கிற க்ஷேத்திரத்துக்குலாம் திவ்யம் அப்படின்னு பகப்படுத்துறா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது புராணத்துல குறிப்பிடப்பட்டிருந்ததுன்னா அந்த க்ஷேத்திரத்துக்கு பௌராணம்னு பேரு. இதெல்லாம் இந்த அளவு ஜெகத்தை காப்பாற்றணும், அதனுடைய சக்தி. கரண்டுக்கு சொல்ற மாதிரி இந்த க்ஷேத்திரம் இத்தனை கிலோமீட்டர் அளவு தேவதைகள் மக்களை காப்பாற்றணும்னு சொல்றான். அதுல ஸ்வயம் வியக்தமாக உள்ள க்ஷேத்திரத்துல இருக்கிற பெருமாள் சந்தோஷமா இருந்தாருன்னா
சதுர்தச புவனமும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஸ்வயம்பெத்த கஷேத்திரத்துக்கு பெருமை சொல்றார். அதுல ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், வானவாமலை, திருவேங்கடமாமலைன்னு சொல்லக்கூடிய திருப்பதி, இந்த கஷேத்திரங்கள்லாம் ஸ்வயம்பெத்தத்துல வரக்கூடிய நைமிஷாரண்யம். இதுல சுவாமி ஸ்ரீனிவாசனார் பிரகாசிக்கிறார். செடியாத வல்வினைகள் தீர்க்கும் நெடுமாலே வெங்கடவா என் கோவில் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பகழவாய் காண்பேன்னு அனுபவிக்கிறார் குலசேகராழ்வார். அப்படி ஸ்ரீனிவாசனார் பிரகாசிக்கக்கூடிய பகவானுடைய அந்த வைபவத்துல சுவாமி தாயார பிரிஞ்சு தான் சுயமா இங்க வந்து பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். இதுதான் இந்த அவதாரத்தினுடையவே நோக்கமே. மற்ற அவதாரங்களுக்குன்னா ஒரு அசுரனை வதம் பண்ணுவார். கல்யாணங்கிறதுதான் அடிஷனல். பிரதானமான காரணம் தர்ம சம்ஸ்தாபனம் தான். தரித்தானாய சாது நாம் விநாசாய கிருஷ்ணதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு எல்லா அவதாரத்துக்கும் பிரதானமான ரீசன் என்னன்னா தர்ம சம்ஸ்தாபனம் தான். அவதாரம் முடிஞ்சு கல்யாணம் எடுத்து பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா சுவாமி போயிடுவார். இங்க என்னன்னா கலியுகம் முடிகிற வரைக்கும் ஒரு ரட்சாவதாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரட்சாவதாரம்னா ஜனங்களை காப்பாத்துறது, ஜனங்களுடைய பாவத்தை போக்குறது, ஜனங்களுக்கு ஒரு கற்பக விருட்சமா இருக்கிறது, நல்லவாருக்கெல்லாம் ஒரு கதியா இருக்கிறதுங்கிறதுக்காக இருக்கா. அப்படிங்கிறதுனாலேயே எந்த இடத்துல ஸ்ரீனிவாசாங்கிற பதம் வந்தாலும் அடுத்த பதம் சதான் கதி. நல்லவர்களுக்கெல்லாம் இவர் தான் கதி, இவரை விட்டா வேற கதி கிடையாது. அதனாலதான் விஷ்ணு ஸ்தாபத்துல கூட ஸ்ரீனிவாச சதான் கதி. வெங்கடேச மகாத்மியிலே நிறைய இடத்துல ஸ்ரீனிவாசகா சதான் கதி. சதாங்கதி சதாங்கதினா என்ன அர்த்தம்னா நல்லதையே பண்ணிட்டு சாதுக்களா இருக்கிறவங்களுக்கும் அவன் தான் கதி. பாபமே பண்ணிட்டு இருந்து இந்த கை ஈரக்கை காயாம வரவனுக்கும் அவன் தான் கதி. ஈரக்கை காயாம என்ன தெரியுமா, வாசல் படி வரைக்கும் அவனையே நிந்திச்சுட்டு உள்ள யாராவது தலையை எடுத்துட்டு போனாங்க கொஞ்சம் ஒரு தரிசனம் பண்ணி கொடுக்கலன்னா அவனே படம் பண்ணுது. வாசல்ல தான் பேசியிருக்கான் பெருவாள் நிந்திச்சு. இது மாதிரி அந்த சூடு குறையாம இருக்கிறவனை கூட அவனை நிந்திக்கிறது இல்லை, அவனை பிறந்ததாம தன்னிடத்துல சேர்த்துக்கிறாரா பகவான். இப்படி இருக்கக்கூடியதான அந்த கருணைக்கு தான் தயே அனுகம்ப இதெல்லாம் பேர். இது அந்த பெருமாளுக்கு ரொம்ப கருணையை ஜாஸ்தியா வச்சுட்டு மற்ற குணங்கள் எல்லாம் குறைச்சி வச்சுட்டு வந்து எழுதியிருக்காங்க. அதுதான் சுவாமி தேசிகன் இவருடைய தய விஷயமாகவே 100 ஸ்லோகம் பண்றார். தயா சதகம் அப்படின்னு பேர். அதுதான் வெங்கடேச சுப்பிரபாதத்திலையும் தயாமிருத தரங்கின்யா தரங்கைர் வசீகரைஹி அபாங்கை சிஞ்சதே விஸ்வம் வெங்கடேசாய மங்களம். அற்புதமான ஒரு மங்களாசாசன ஸ்லோகம். அந்த பெருமானுடைய தயங்கிறதான கருணையாகிற அமிர்தம் தயாமிருத. தரங்கினா அலைக்கு பேரு. தரங்கம்னா காரியங்கள் தரங்கம் அழைக்கிறவங்க அதெல்லாம் சமுத்திர பிரதேசம். தரங்கம்னா அலைக்கு பேரு. அலைக்கு பேரு. கால நினைக்கிறாரு போனா யாராவது கடற்காலோட நினைச்சு வந்திருக்காங்க. கடற்கால நினைக்கணும்னு போவார், முட்டி நினைச்சு விடும். சரி இது அலை இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நின்னா உடனே இருப்பு நினைக்கும் ஆளையே நினைச்சு விடும். நீங்க கேட்க பொழுது ஒன்னா இருக்கும் ஸ்ரீனிவாசனத்துல. அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய அமிர்தமாகிற அலைனாலும் ஆளையே உள்கடிச்சுவான். தயாமிருத தரங்கின்யா தரங்கை இவ சீதலை. சீதலம்னா என்ன, ஜில்லுன்னு இருக்க. சீதலம்னா குளிர்ச்சிக்கு. அதனாலதானே சீதலா தெரியுமா பண்ணுவோம். சீதலம்னா குளிர்ச்சி. அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும். உங்களாலையும் வெளியில வர மனசு வராது. நீங்களும் உள்ளே போய் மன்னடா போய் அதில் மூழ்கி அபாங்கை சிஞ்சதே விஸ்வம். தன் அமிர்தமயமான அபாங்கைனா கடாட்சத்துக்கு பேரு. அந்த அமிர்தமயமான கடாட்சத்தினால தாபத்தினால தவிச்சு இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா, இதை பண்ணா சரியா வருமா அதை பண்ணா சரியா வருவான்னு மாட்டிட்டு பேய் மொழி முழிச்சுட்டு போய் நிற்கிறோம். அந்த கடாட்சம் பட்டோட அப்படியே ஜிலிஜிலிஜிலின்னு வெளில வந்துடலாம். தயாமிருத தரங்கின்யா தரங்கைரிவ சீதலைஹி அபாங்கை சிஞ்சதேன்னா அப்படியே ஜாங்கிரியில அப்படியே இந்த பாவில ஜாங்கிரி ஊற வச்சு வெள்ள பண்ணா அப்படியே சொன்ன சொன்ன சொன்னு சொல்றது வருது. அபாங்கை சிஞ்சதே விஸ்வம். ஜெகத்தை உணவு பண்றான். 8 மணிக்கு வந்தா முழுக்க இருக்கும். 8 பத்துக்கு மேல போனா கொஞ்சம் குறையும். அப்படி இல்லாதபடி யார் வந்தாலும் எப்ப வந்தாலும் அப்படி ஒரு கருணையா அந்த பெருமானுக்கு. தயாமிருத தரங்கின்யா தரங்கைரிவ சீதலைஹி அபாங்கை சிஞ்சதே விஸ்வம் வெங்கடேஷ். அப்பேற்பட்ட வெங்கடேசனுக்கு மங்களம்னு கருணையே வடிவான ஒரு மூர்த்தியா அங்க இருந்துட்டு தாயார பிரிஞ்சு சண்டை போடுற மாதிரியும், தாயார் அந்தந்த போடுற மாதிரியும், வேற தாயார் ஏற்பாடு பண்றதுக்கு இறங்கிடா மாதிரியும், இவரே போய் கல்யாணம் பண்ணிடா மாதிரியும், இதே மாதிரி இந்த லீலைகள் எல்லாம் பண்ணிட்டு ஐயோ கையில படம் இல்லையா நம்ம கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு ஒரு பிராகிருத மனுஷன் கவலைப்படுற மாதிரி கவலைப்பட்டு
குபேரன் கடன் வாங்கி இந்த கடனை கட்டினா தான் நீ என்ன விடுவ, அப்படிதானே கடன் கட்டுறவனுக்கு. யாவத் கலியுகம், எது வரைக்கும் கலியுகம் முடிகிறதோ அது வரைக்கும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு கலியுகத்தினுடைய முடிவுல உனக்கு மொத்த அசலியும் கொடுத்துட்டு போறேன்னு அவன்கிட்ட ஒரு லாக் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா லட்சுமி கிட்ட சண்டை போட்டுன்னு வந்த பெருமாளுக்கு கல்யாணம், லட்சுமி வந்து லட்சுமியை நிக்க வச்சுட்டு தான் கல்யாணம் ஆயிருக்கு பெருமாளுக்கு. குபேரன் வாங்கின கடத்தை ஒரு செக்கில் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இது குபேரன் கடன் கொடுக்கறதுன்னு ஒரு வியாதம். அது நாலு 5 மணிக்கு எழுதுக்கிறவ அலாரம் வைக்கல வருவ, எழுந்துக்கணும்னு நினைப்பு இருக்கு. ஆனா தூக்கி விட்டா என்ன பண்றது, ஒரு அலாரம் இருந்தா தான் எழுந்துக்கும். அப்புறம் என்னாலெல்லாம் படிக்கிறவா இருக்க ஒரு போட்டோ கூட சுத்திட்டு இருக்கு. அந்த குருவிய முடிச்சு நுனி முடிச்சு போட்டு அந்த நுனி முடிச்ச இழுத்து ஆடியில மாட்டுவான். இவன் தூங்கி சாப்பிட்டா முடி முடிச்சு இருக்கும் அந்த ஆடி. அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு படிக்கிற மாதிரி போட்டோ பார்க்கிறவே, அது மாதிரி ஒரு பந்தம் பண்ணிக்கிறார் சுவாமி. குபேரன் பந்தம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏன்னா அப்பதான் கலியுகத்துல கால்களுக்கு நிற்போம். நிக்கிற நம்ம பார்க்கறதுக்கு பக்தெல்லாம் வருவா, வர அத்தனை பேருக்கும் அந்த பாவத்தெல்லாம் போக்கி அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவே தன்னுடைய கைய இப்படி இப்படி தானகத்தமா காமிச்சுட்டு பெருமாள் பிரகாசிக்கிறாரு. இந்த புராணங்கள் எல்லாம் ஸ்ரீனிவாசன வாகுல்லாம வர்ணிக்கிறது. பார்த்தா யதத் சதுர்சசார தினாத்வஜைவ யூதரி சிதௌஸ்வஜரணௌ சரணம் விரஜேதி பூயோ விமஹ்யமி ஹதௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீவேங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. அர்ஜுனனுக்கு தேரோட்டியா அர்ஜுனனுக்கு சதசமாக இருந்து பார்த்தா யதத் சதுர்ச சாரதினாத்வஜைவ தேரோட்டியா பகவான். தேரோட்டியா இருந்துட்டு நான் யுத்தம் பண்ண மாட்டேன், என் பெரியப்பா இருக்காரு, என் குருநாதர் இருக்காரு, என் தாத்தா இருக்காரு, நான் சண்டை போட்டு எனக்கு ராஜ்யம் வேண்டான்னு வெள்ளை அம்மி கீழே போட போயிட்டான் அர்ஜுன். அப்பா சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா, என் ஒத்தனையே சரணமாக எல்லா பாவமும் எனக்கு தாண்டா வரப்போகுது. சர்வதர்மான் பரித்தியஜ்ய எல்லாத்தையும் விட்டுடும், நீ என்ன பாரு, நானே எல்லாம் வகிக்கிறேன் உனக்காக. அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ அப்படிங்கிறாரு. இந்த ஸ்லோகம் நீங்க சொல்லியாச்சு. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமா இருக்கானா பகவான்? அன்னைக்கு சாயால சொன்ன ஸ்லோகத்துக்கு நீ கையால காமிக்கிற மாதிரி பார்த்தா யதத் சதுர்சசார தினாத்வயைவ யூதரிசிதௌ ஸ்வசரணௌ, தன்னுடைய சரணத்தையே காண்பிச்சுட்டு எல்லாத்தையும் விட இந்த சரணத்தை பாரு. இது என்ன பண்ண உனக்குன்னா எந்த ஆபத்திலிருந்தும் எல்லா பாவத்திலிருந்தும் உன்னை விடுவிக்க இந்த 2 சரணம் போர்வானது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நீ கையை இப்படி வச்சுட்டு நிற்கிறேங்கிறார் வெங்கடேச சுப்பிரபாதத்துல. அப்படி அத்தனை பெருமை வாய்ந்த பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறான். பத்மாவதி தாயார சரித்திரம்னா இன்னைக்கு யதாவகாசம் அனுபவிக்க போறோம். முன்பு சமயம் கஷ்யபாதி மகரிஷிகள்லாம் கங்கா தீரத்துல யாகம் கொண்டு ஒன்று ஆரம்பிச்சா. பெரிய பிரம்மாண்ட கொட்டகா கொண்டு யாககுண்டங்கள்லாம் ஆரம்பிச்சு யாகம் பண்றதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. யாகத்துல ஹௌத்திர பிரசம்சனம்னு ஒன்று யஜ்யத்துல, அதுதான் ஜீவனா உள்ள காரியம். என்ன அப்படின்னா அந்த உட்கார்ந்து ஹோமம் பண்றவருக்கு அத்வதியோடு பேர், நின்னுண்டு மக்கள் அவருக்கு ஹோதான்னு பேர். அந்த நின்னுண்டு ஹோமம் பண்றவரை பார்த்து உட்கார்ந்து ஹோமம் பண்றவர் ஹோதரேஹி வயமிதம் தேவயஜனம் கரிஷ்யாமஹா, நாங்க யாகம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா தேவதைகளை அழைச்சு கொடுக்கணும் இந்த நிக்கிற ஹோதாவா இருக்கக்கூடிய. அவர் கேட்கிறா அத்தர்யோ தேவதா தக்ஷ, எந்த தெய்வத்தை குறித்து யஜ்ஞம் பண்ண போறேன். இதெல்லாம் கும்பாபிஷேகத்துல பிரம்மோத்சவம் மிருத்ரோத்சவத்தெல்லாம் இந்த இந்த கான்வர்சேஷன் அப்படியே வெங்கடேச மகாத்மியத்துல இருக்கு. அத்தர்யோ தேவதா தக்ஷ, யார் தேவதை, யாருக்காக ஹோமம் பண்ண போறேன் அப்படின்னா சொல்லும் போது இப்ப சன்னதி எல்லாம் சொன்னா ஸ்ரீ பரிமள ரங்கநாத பிரதான தேவதா புருஷாதயோ அங்க தேவதா உட்கார்ந்து இருக்கிற சொல்லணும். பெருமாளுக்காக ஹோமம், புருஷாதி தேவதைகள்லாம் பரிவார தேவதைகள் அப்படின்னு சொன்னோடனே உடனே நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு தேவதைகளை வரவழைச்சு கொடுக்கணும். புருஷமாவா சத்தியமாவான் இவ அவாரணம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணுவா. இதான் சன்னதி காரியக்கிரமம். இப்ப ஹோமம் ஆரம்பிக்கும் போது யாருக்காக ஹோமம் போறேன்னா யாருக்குமே தீர்மானம் இல்லை. ஏன் தீர்மானம் இல்லைன்னா ஒருத்தர் சூரியனை உபாசிக்கிறார், ஒருத்தர் பரமேஸ்வரனை உபாசிக்கிறார், ஒருத்தர் அம்பா, அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஹோமம் சொல்லிட்டா ஹோமம் ஆரம்பிக்கணும்னு பார்த்து சொல்றது. யஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுது யாருக்கு ஹோமம் பண்ண போறோம் அப்படிங்கிறத கேட்கிற கோபாபுந்தே யஜ்ஞபலம் கோபாத்யேயசுரோத்தமஹ கிருதயஜ்ஞபலம் தஸ்ய சார்ப்யதே முனிசத்தம
வேணும் இல்லைன்னா யாரு சிறந்த தேவதையோ அவளுக்கு கலசஸ்தாபனம் பண்ணி ஹோமம் பண்ணுவோம். சிறந்த தேவதை யாருன்னு கேட்டா எல்லாம் தலைக்கு ஒண்ணா சொல்றான். ஒருத்தருக்கு சூரியனை பிடிக்கும், ஒருத்தருக்கு ருத்த பிடிக்கும், ஒருத்தருக்கு பிள்ளையா. இது முடிவுக்கு வராத போது யாருக்கு சத்வகுணம் இருக்கோ அவளை யஜ்ஞத்துக்கு தலைவராக வச்சு அவருக்கு அவிர்வாகம் கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணி ஆரம்பிக்கலாம்னா இப்ப யாருக்கு சத்வகுணம் இருக்குன்னு இப்ப யார் செக் பண்ண போறது? அப்பதான் பிருகு மகரிஷியை கூப்பிட்டு நீங்க தான் தபஸ்ல சிறந்தவரா இருக்க, நீங்க போய் யாருக்கு அந்த தகுதி இருக்கு, யார் சத்துவகுண நிரம்பினவரா இருக்கான்னு பார்த்துட்டு பிருகு மகரிஷி என்ன அனுப்பினார். நேரா அவர் பிரம்மலோகத்துக்கு போனார். சரஸ்வதி தேவியோட இருக்கக்கூடிய பிரம்மாவை பார்த்தார். வேதங்கள்லாம் ஒத்தி வந்தா ஸ்தோத்திரம் பண்றது, நமஸ்காரம் பண்ணினா. அவருக்கு அந்த நாம் சிருஷ்டிகர்த்தாங்க ஒரு தர்மத்தினால பிரம்மா இவரை அங்கீகரிக்கலையும். நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணலைன்னா அந்த அசாமிக்கு நமஸ்காரம் பண்ணாதேங்கிறது சாஸ்திரம். நமஸ்காரத்துக்கு எத்தனையோ இருக்கு. 3 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் நமஸ்காரம் பண்ணலாம். அந்த காலத்துல 3 வயசு சாதாரணமா நமஸ்காரம் பண்ணதா இருந்தா 3 வயசுக்கு மேற்பட்டவர்களா இருந்தா தான் நமஸ்காரம் பண்ணலாம். மண்ணி இது மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் சில விதிவிலக்குகள் உண்டு. கிழக்க கால் நீட்டு நமஸ்காரம் பண்ணக்கூடாது, சூரியன் பக்கமா கால் நீட்டு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. மேற்க பக்கம் இருக்கிறவருக்கு காலம் சூரியன் பக்கம் கால் நீட்டி நமஸ்காரம் பண்ணக்கூடாது, தேவதைகள் இருக்கிற பக்கம் கால் நீட்டி நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அக்னி இருக்கிற பக்கம் கால் நீட்டி நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நமஸ்காரத்துக்கு லட்சணம் உண்டு. நமஸ்காரத்துல இருக்கிற ஆசீர்வாதம் பண்ண தெரியாதவருக்கு நமஸ்காரம் பண்ணாதே. நமஸ்காரம் பண்ணா தெரிஞ்சா மந்திரம் சொல்லி க்ஷேமமா இருக்கு மந்திரம் சொல்லலாம், வேத மந்திரம் சொல்லலாம். மந்திரம் தெரியலன்னா நன்னா இருப்பா, நான் சுவாமியை பிரார்த்திக்கிறேன் க்ஷேமமா இருக்கணும்னாது வாக்கால சொல்லணும். நமஸ்காரமே பண்ணாம நாம நமஸ்காரம் பண்ணும்போது அவருக்கு கவனிக்காம இருந்தாருன்னா அது மாதிரி உள்ளவாறு நமஸ்காரம் பண்ணாதே சாஸ்திரம் சொல்லணும். இவர் நமஸ்காரம் பண்ண பிருகு மகரிஷிய பிரம்மா அங்கீகரிக்கிறார். பிரம்மா அங்கீகரிக்கல கோபம் இருக்கு. இவரை அவன் தேடி வந்த சத்துவகுணம் நிரம்பினவர் அப்படி கிடையாது. அப்ப என்ன பண்றார்? பிரம்மா மேல கோபம் வந்து பிரம்மாவுக்கு ஒரு சாபம் கொடுத்தா, அபூத்தியம் முனி புங்கவஹா, உனக்கு எங்கேயுமே பூஜை இல்லாம போக கிடக்குது அப்படின்னு சாபம் கொடுத்தார். பிரம்மாவுக்கு தனியா கோவில் வச்சு பூஜைங்கிறதே எங்கேயுமே கிடையாது. சமீபத்துல யார் கட்டினா ஒண்ணு ஏதாவது ஒரு சன்னதியில ஆசிரித தேவதையா பரிமாணமூர்த்தியா இருப்பார். பிரதானமா பிரம்மா கோவில் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதற்கு பிருகு மகரிஷியுடைய சாபம் தான் காரணம். உனக்கு கோவிலே கிடையாது, பூஜையே கிடையாதுன்னு. வேடிக்கை பாருங்க, சிருஷ்டிகர்த்தா பிரம்மா. யாருக்காவது குழந்தை பிறக்கணும்னா பிரம்மாவுக்கு 1000 ஆவர்த்தி ஹோமம் பண்ணாலும் இருக்கும். எங்கேயாவது அங்கேயும் திரும்பி சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் புருஷ சுத்தம் இங்கேதான் வராலே தெரியல. சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவுக்கு 1000 ஆவர்த்தி ஹோமம் பண்ணா குழந்தைக்காக வேணும்னு பண்றாங்க. இது பிருகுவுடைய சாபமாம். பிரம்மாவுக்கு உனக்கு தெய்வ பூஜ்ய சேவை யாரும் பூஜிக்க மாட்டா, உனக்கு குணமில்லைன்னு சமைச்சுட்டா. அங்கேருந்து நேரம் கைலாசத்துக்கு போனா, கைலாசத்துல பார்வதியோட பரமேஸ்வரன் ரவிச்சுட்டு இருக்கிற சமயமானதுனால உடனே இவன் அங்கேருந்து வந்துட்டார். பொதுவா இது மாதிரி தபசுகளுக்கு எல்லாம் லௌகீக ஞானம் இருக்காது. இப்ப நம்ம போறோமே போலாமா, அவெல்லாம் பாடசாலையில படிச்சுட்டு வந்து உலகமே பாடசாலைன்னு இருப்பான். பாடசாலையில லௌகீகமே தெரியாம இருக்கும். அது மாதிரி தபஸ்திலேயே இருந்ததுனால 2 தம்பதிகள் ஏகாந்தமா இருக்கா, கதவை தட்டிட்டு போகணுங்கிற வேலை தெரியாது இருக்கு. அவன் நேரம் கதவை உடைச்சிட்டு நேரம் உள்ள விருன்னு போனாரு. பார்வதி வெக்கப்பட்டு பரமேஸ்வரன் பின்னாடி மறந்துட்டு சீக்கிரம் மகாபாகோ யாகதோ நிபுங்கவஹ இதிதஸ்ய வதஸ்ருத்வா க்ரோதா தாம்ரவிலோச்சனஹ. மடியில படுத்துட்டு இருக்கார் பரமேஸ்வரன், தாயாருடைய மடியில. இவர் கதவை திறந்து வேகமா உள்ளவரால் வெக்கமா எடுத்து தாயார் எழுந்துக்கொள்ள யாரோ வராம எழுந்துக்கொள்ள. இவர் சந்தோஷமா தேவி மடியில படுத்துட்டு இருக்கிற பரமேஸ்வரனை எழுப்பினோடனே குரோதா தாம்ரவிலோச்சனஹ, கோபத்தினால ஸ்டெப்பு மாதிரி ஆயிட்டா, கண்ணு சிவந்து விடுத்தான். யாரா அவன் சிவபூஜையில கண்ணு வந்த மாதிரி நேர காலம் தெரியாம அப்படி வந்துட்டான். கோபம் சோதரத்துல புத்தம் போயிட்டார் பிருகுவன். அவராது பெசாம இருந்தா அவருக்கே பூஜை கிடையாதுன்னு சாபம். இவர் சூலத்திரத்துல பிருகுவை புத்தம் பண்ணாரு. உனக்கும் லோகத்துல பூஜையே கிடையாது, வேறுபாடா சசாவ சரிஷிஸ்தம்பம் லோகேத்வம் நைவ பூஜ்யசே தொம்சேவ பூஜனே நைவ லோகக்யாதம் கரிஷ்யதி. உன்னுடைய அடையாளத்தை தான் பூஜை பண்ணுவாரே தவிர உனக்கு பூஜை கிடையாதுன்னு அவர் கொடுத்த சாபம் தான். காசியில பரமேஸ்வரன் சின்ன லிங்கமா இருக்க, தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் பெரிய லிங்கமா இருக்க. எந்த கஷேத்திரத்திலையும் மூலஸ்தான
ஸ்தானத்துல மூர்த்தி கரசனஸ்தரனாதி அவயவங்களோட கூடின பகவானா இல்லாம லிங்க ரூபியா ஆராதனம் பண்றதுக்கு பிருகுவுடைய சாபம் காரணம்னு வெங்கடேச மகாத்மா. இவருக்கு சத்துவகுணம் இல்லைன்னு கிளம்பி போயிட்டார். நல்ல சத்துவகுணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு 3 குணம். சோம்பேறித்தனமா இருக்கிறது தமோகுணத்தினுடைய ஒரு விஷயம். தமோகுணம் வாசல்ல ஏதோ வண்டி விபத்துக்கு ஆகிதான் ஒரு 2 கோடி ரூபாய் பணம், அது யாரு இங்கேருந்து எழுந்து போயிருக்கிறது மட்டும் கடந்துட்டு போட்டோம்னு இப்படியே இருக்காம. இது தமோகுணத்தினுடைய சேஷ்டை. ரஜோகுணம்னா என்னன்னா வாசல்ல சண்டை நடக்கும், இவனும் போய் சண்டை நடந்துட்டு இவனும் சம்பந்தம் இல்லாம டென்ஷன் ஆகி சண்டை போட்டு வருவான். இது ரஜோகுணத்தினுடைய சேஷ்டை. ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி யார் மேல தப்பு, நம்ம மேல தப்பா அவன் மேல தப்பான்னு தன்னை ஸ்டடி படுத்திக்கிற வருவோம். இது சத்துவகுணம். இது இசையில இருக்கு, சாப்பாட்டுல இருக்கு, எல்லாமும் இந்த 3 குணத்துக்குள்ளதான் அடக்கம். சாப்பிடுற ஆகாரத்துல இருந்து இருக்கான். நெய்யை ஊற்றி பருப்பை போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா இது சத்துவகுணம். இந்த சாப்பாட்டை சத்துவகுணத்தை தான் கொடுக்கும். வாசல சத்தம் தான் உளுந்தாப்பா போட்டு உள்ள விடுவான். ரஜோகுணம் என்ன பண்ணோம்னா மாம்சம், மசாலா, வெங்காயம், பூண்டுன்னு அடிச்சோன்னு சொல்லுவான். போயிட்டு வருவோம். கடற்கரை புயல் அடிக்கிறது, சுனாமி யாரும் வராதுன்னு சொல்லுவோம். வண்டியில பெட்ரோல் போட்டு ராத்திரி ஜனவரி வருஷத்துக்கு 12 மணிக்கு வீல்ல வராம இதெல்லாம் இந்த மசாலா ஐட்டம் பண்ற காரியம். அவனால பேசாம உட்கார முடியாது. இது ரஜோகுணம். தமோகுணம்னா உலகமே அடித்தாலும் மேல நன்னம் அடிச்சவங்க நகர்த்து படுத்துவாங்க. தமோகுணம். இந்த சத்துவகுணம் யாருக்கு இருக்கு, சீர்தூக்கி பார்த்து நடத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குங்கிறத பரீட்சை பண்றதுக்கு 2 லோகத்துக்கு போனா 2 பயிராகிட்டு நேரா வைகுண்டத்துக்கு போனா அங்க தாயார் பெருமாளுடைய திருவடியை மடியில வச்சுட்டு பாதசேவை பண்ணிட்டு இருக்கா. லக்ஷ்மி மகி ததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கமன தக்கில சாந்திர ராகவ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. திருவடியை பாதசேவை பண்ணிட்டு இருக்கா. இவருடைய திருவடி அந்த பல்லவம்னா தளிருக்கு பேரு. பல்லவம்னா இலையா ஆறதுக்கு முன்னாடி பச்சையா கிளி பச்சையா அப்படியே முதுவா இருக்கும். அதுக்குதான் தளிர், அதுக்குதான் பல்லவம்னு பேரு சம்ஸ்கிருதத்துக்கு. பல்லவம், பத்திரம் இதுக்கெல்லாம் வெவ்வேறு அர்த்தம். பல்லவம்னா தளிருக்கு பேரு. அப்படி முதுவா இருக்கக்கூடிய கரபல்லவாபியாம் சம்வாகனேபி இந்த புடி ஒருக்காக சுவாமியுடைய திருவடியுடைய செவந்து செக்கச்சவேறு செவந்து போறான். குடிக்கிறாளே வேண்டாம் இருப்பா, எப்ப தூங்கி தொலைப்பேன்னு அழித்து முடிச்ச முடியலையா? அது மனசு நிறைய காதலோடையும் பயத்தோடையும் முடிச்ச முடியுங்கிற சப்ரேம பீதி கமலாகர பல்லவாபியாம் அப்படி குடிக்கிறா. இப்படி பாதசேவை பண்ணிட்டு இருக்க போது பிருகு இதே வேகத்தா கதவு 2 கதையும் பொட்டாம உடச்சு திறந்து போனா வேதங்கள் ஒரு பக்கமா மூர்த்திமத்தா ஸ்தோத்திரம் பண்றது, பஞ்சாயுதங்கள் ரூபம் தாங்கி நிற்கிறது, நாரத துங்குரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நிற்கிறா. அத்தனை பேர் தரிசனத்துக்கு காத்துட்டு இருக்கா. சுவாமி யோகநித்திரையில இருக்கக்கூடிய பகவான இவரும் தூங்கிட்டு இருக்காரா. நான் இங்கேயும் ஒத்துமே இல்லைன்னு நான் கேட்க போய் என்னவா சொல்லுவேன். அந்த கோபம் நேர ஆதிசேஷன் மேல ஒரு காதை வச்சா நேர மார்பிள போய் ஒரு உதச்சாரு. பெருமாளுடைய மார்பிள ஒரு உதச்சாரா. உதச்சோடனே இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, உதச்சுக்கு அப்புறம் தான் நாக்க கடிச்சுட்டாரு. ஆஹா பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோமே. எந்த பெருமாளை எல்லாரும் சேவிக்கிறாரோ, எந்த பெருமாள் இந்த ஜெகத்தை பூரா பரிபாலனம் பண்றாரோ அந்த பகவானை உதச்சிட்டோமே. நீங்க தோன்றோம் நாம என்ன அப்படியே கலங்கி நிற்கிற பிருகு மகரிஷியினுடைய திருவடியை தன்னுடைய மடியில வச்சு உத்தாய வினயான்விதா ததாடோ ரசிகோவிந்தம் பிருகுப்பாததலேடதம் ஆத்யமானோ ஹரிசாக்ஷாத் உத்தாய வினயான்விதா. ரொம்ப வினயத்தோடு கூட பாடசாலை பார்த்தே 4 மணிக்கு எழுப்புவார் பசங்களை. அவரை பார்த்தா எப்படி பக்தியா அந்த சிஷ்யை எழுந்துப்பானோ அது மாதிரி எழுந்துட்டாரா பகவான். சுவாமி எழுந்துட்டு அந்த திருவடியை தூக்கி தன்னுடைய மடியில வச்சு தன்னுடைய பீதாம்பரத்தினால ஒத்தி கொடுத்து ரொம்ப கடினமான மார்பாச்சையை மார்பு அதுல வதச்சுட்டே உங்க காலுக்கு ஒன்றும் நோவு ஏற்படலையே, ஒன்றும் சிரமம் இல்லையே அப்படின்னு ஒத்தி கொடுக்கிறா. வெந்நீர் கொண்டு வர சொல்லி இத்திப்பா விஜபாதோ பிரக்ஷாலியோஷ்ணோதகேனவை உஷ்ணோதகேனவை அந்த இளஞ்சூடா தண்ணீரை வச்சு மொத்தமா கொடுத்தாராம் பெருமாள். குருவுக்கு உச்சி விழுந்து போயிடுது. சத்துவகுணம்னா இதுன்னா சத்துவகுணம். நாம உதச்ச நம்ம சபிக்காம அடிக்காம ஒண்ணு பண்ணாம நம்ம வாதத்தை இந்த பகவான் பூஜை பண்றானே. இப்பேற்பட்ட ஒரு பிரபுனா சத்துவகுணம் நிரம்பிடும்னா இருக்க முடியும்னா அவர் அப்படி திருப்திப்பட சுவாமி பூஜை பண்ணாரா. என்ன காரணம்னா
வேத வித்துக்களுக்கும் தபசுகளுக்கும் வைகுண்டத்துல அவ்வளவு மரியாதையாம். நாமும் சாத்த காலங்கள பிராமணருடைய பாத பிரச்சாரணம் பண்ணும் பொழுது இதுதான் சொல்றோம். சமஸ்த சம்பத் சமவாப்தி கேதவா சமுத்திதாவத் குலதூம கேதவா அபார சம்சார சமுத்திர சேதவா உணர்ந்துமான் பிராமண பாத பாம்சவா. திருவடியில் இருக்கிற புழுதி இருக்கே பிராமணருடைய புழுதி, அது அத்தனை ஐஸ்வர்யத்துக்கும் காரணமா, அத்தனை பாவத்தையும் போக்கக்கூடிய குல தூமகேதவா, இந்த சம்சார சாகரத்தை தாண்டக்கூடிய சேதுங்கிற, சேதுனா பாலத்துக்கு சமுத்திர சேதவா. அப்பேற்பட்ட இந்த பிராமணருடைய பாத பொழுதியானது புனந்து என்ன பரிசுத்தமாக ஆகட்டும்னு இத பாத பிரச்சாரம் பண்ணி இந்த தீர்த்தத்தை தலையில தெரிஞ்சுப்பா. பிராமணருடைய பாத புழுதிக்கு அத்தனை பெருமை. அது தெரிஞ்ச பகவானானதுனால பிருகுடைய திருவடியை புஷ்டோதகத்தினால அப்படிலாம் பண்ணோடனே நேர கீழே இறங்கினார். ஹரி சர்வோத்தமஸ்வயம், பெருமாள் தான் சர்வோத்தமன். அவனுக்கு தான் இந்த யஜ்ஞ பலத்தை கொடுக்கணும். சக்ருத்தஸ்மை மகார்ப்பணம், மகார்ப்பணம்னா இந்த யஜ்ஞத்தினுடைய பலனை அவனுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணணும். அவன் தான் யஜ்ஞத்தினால ஆராத்தியன். யஜ்ஞோ யஜ்ஞபதி யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனஹான்னு யஜ்ஞமே அவன் தான் அவனுக்கு பண்ணாதான் ஜெகத்துக்கே நல்லதுன்னு அவர் ரிசல்ட்ட சொல்லிவிட்டாரு. அது அங்க நடக்கிறது. இங்க என்னாச்சுன்னா தாயார் இருந்து வெளில வந்தா உங்களுக்கு இத்தனை நாளா இந்த மாதிரி ஆசை, உங்களுடைய வக்கஸ்தலத்துல நான் வசிக்கிறேன், அவர் என்ன உதைக்கிறார், நீ என்ன ஏதுன்னு கேட்காம அவருடைய பாதத்தை பூஜை பண்றேன்னா எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு, உதைக்க சொன்னதே நீனா இருப்பியோன்னு. அதனால உன்னோட நான் இனிமே ஒரு க்ஷணம் கூட வசிக்க மாட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தாயாக்கரவீரபுரம் திவ்யம் கச்சாமி கருடத்வஜா, இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாயார் கிளம்பிட்டாலும். அவ கிளம்பி போன இடம் தான் கரவீரபுரம்னு கொல்ஹாப்பூர் அப்படின்னு சொல்றான். பெருமாளுக்கு இருந்தார், இது பெருமாள் தாயார் இருந்தார் இப்படிலாம் சொல்றதெல்லாம் பிரேமகலகம் விட்டார். பிரேமகலகம்னா தம்பதிகள் சண்டை போடுறதை பார்த்து 3ஆவது நிமிஷம் போய் இந்த தலையை விடவே கூடாதான். அவ சண்டை ரொம்ப உத்தரமா இருக்கும். காலம்பரம் போதனத்துக்கு அதிதியா போனவர் இல்ல, காலம்பரம் போட்ட சண்டைக்கு இருந்தாலும் தெய்வ சாயம் நேரம் வேறதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இவர் போவார். ராத்திரி ஏமாந்துக்கணும், ராத்திரி போனா இவ்வாறு சண்டை போட்டாங்க அவ்வாறு இருக்கும். உத்தம சம்பதிகளுக்கு லட்சணம். சாஸ்திரத்தில் நீதியில ஒரு ஸ்லோகம், அஜானே ரிஷிஸ்ராதே பிரபாதே மேகடம்பரே தம்பத்யோ கலகே தெய்வ பக்வாரம்போ நதுக்கிரியா. ஆடு சண்டை காலம்பரையில மனந்திர மப்பு போடுறது, ரிஷிகள் பண்ணக்கூடிய சிரார்த்தம், தம்பதிகளுடைய கலகம். இது நானும் ஆரம்பம் பெருசா இருக்கும், முடிவு பொச பொசன்னு போயிடுது. ஆடு சண்டை போடும்போது பார்த்தா அந்த கடா ரெண்டு கொம்போட அப்படியே பெருசா காலை தூக்கிட்டு வந்து இது ஒரு ஆடு தங்க காலை தூக்கிக்கும், இந்த ஆடு காலை தூக்கிக்கும், முட்டை முட்டல ரத்தம் முட்டும் போல இருக்கும். கிட்டக்க வந்தோடனே இந்த ட்ரெயின்ல கேரேஜ் பண்ற மாதிரி லேசா போட்டுட்டு வேப்படும். சண்டை பெருசா இருக்காது, நாய் சண்டை தான் பெருசா இருக்கும். ஆடு சண்டை அப்படியே பெருசா இருக்கு, ஏற்பாடெல்லாம் பெருசா பண்ணும். அது காலை தூக்கிறத பார்த்தா முட்டை முட்டுக்கு பார்க்க நமக்கு ரத்தம் வந்துடும் போல இருக்கும். அப்படி தூக்கும் காலை கிட்டக்க போனோம்னா முட்டை முட்டுக்கிற மாதிரி ரெண்டு சைக்கிளே போடும். அதா யுத்தே ரிஷி ஸ்ராத்த, ரிஷி எல்லாம் சாத்தம் பண்ணாங்க. அந்த இரும்பு கையில பட்டக்கூடாது, கல்லப்படாதுன்னு துணி சுத்துவோம். நம்ம ஆதாரங்களையே பழைய ஆதாரத்துல அயசோ தரிசனாதேவ பிதரோ எந்தி வித்ரவஹா, இதுக்கெல்லாம் அயச பார்த்ததுனாலேயே ஓடி போறாங்க. சம்பிரதாயமா ஒரு ஆத்திரமா இரும்ப உபயோகப்படுத்த மாட்டான். அதனாலதான் எவசில்வெல்லாம் இரும்பு சம்பந்தம்ங்கிறதுனாலதான் அதை உபயோகப்படுத்தாம இருக்கிறதுக்கெல்லாம் காரணமா பெரியவா அர்த்தம் சொல்லுவா. ரொம்ப மரியா சிஷ்டமா உள்ள பெரியவாள்லாம் இந்த இரும்பு நாராயணிகள்லாம் துணி சுத்துவாங்க, அதான் சொல்லுவாரு. இப்ப இரும்ப பார்த்தா என்ன நரகத்துல அவெல்லாம் இரும்புல சிரமப்படுறான். இரும்புல வந்து ஒரு நரகத்துல ஒரு நரகம் இரும்ப பழுக்க வச்சு அதுல போட்டு ஹிம்சை பண்றான்னு இருக்கு நரக யாதனை. அது சூடுகண்ட போன மாதிரி இரும்ப பார்த்தாலே ஐயோ மறுபடியும் நம்மளை வதக்க போறான்னு வரமாட்டான் இருக்கு. அதனால இரும்ப உபயோகப்படுத்த மாட்டா. அதனாலதான் ஈயம் பூசண பாத்திரம், வெள்ளி பாத்திரம் வச்சுக்கலாம். வெள்ளி உபயோகப்படுத்தினா ரொம்ப விசேஷம் இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரம். அந்த இரும்பு கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணலாம். சித்திகள் வட்டி கையை தொலைச்சுப்பா. இதெல்லாம் விசிஷ்டார்த்தம். போக போக அப்படியே தெரிஞ்சு வந்துடும். போக போக என்னாலே நீனே இந்த காலம் வந்துடும்பா அப்படியே தெரிஞ்சுட்டு போயிடும். விசிஷ்டார்த்தே காலம்பரில் மப்பு தட்டிச்சுன்னா அந்த ஸ்கூல் குழந்தைலாம் நேகமா நீங்க லீவா இருக்கணும் பொறுமையா தலையை தூக்கும். சித்தராணிக்கெல்லாம் வெயில் வந்துடும். பிரபாதே மேகடம்பரே தம்பத்தியோ கலகே தெய்வ, தம்பதிகளுக்குள்ள சண்டை வந்ததுன்னா அது சண்டையா கணக்கெடுத்துக்க கூடாதான். சித்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த சண்டை
சமாதானத்துக்கு வந்துடும். இதெல்லாம் எடுப்புல கொள்ளக்கூடாதுங்கிறது இந்த இடத்துல சொல்றான். விஷயம் என்னன்னா தம்பதிகள் புரிந்தா நம்ம மாதிரி தான் வைகுண்டத்தை இதுக்குள்ள பேர் செய்யக்கூடாது. இந்த இடத்துல என்ன விஷயம்னா பிரேம்னா கலகே செய்வ பிரேம்னா ஜகலகம் ருத்வா தூ ஹரினா சஹா. சுவாமி சுவாமி தெரிஞ்சு இருந்து கிளம்பிட்டாரு. தாயா